ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். புளியை கழுவிட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். வெந்தயம், தனியா, கடுகு, ஜீரகம் 4 எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துக்கலாம். நம்ம வெந்தயம் மட்டும் கொஞ்சம் கம்மி, மற்றதெல்லாம் ஒரே அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு, ஆற வச்சிடலாம். இதுக்கிடையில் புளியும் கரைச்சி வச்சுட்டேன். பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்தோன்னே அதே மிக்சியில் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு கோர்ஸாக இடிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் வெங்காய வடகம் போட்டு தாளிக்கல. தாளிச்சிட்டு அது பொரிஞ்சோன்னே நம்ம இடித்து வச்சிருந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினோன்னா மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கருக விட்டுறாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு இதுதான் நல்ல வாசனையை கொடுக்கும். ப்ளெயின் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் தான் போட்டிருந்தேன். நல்லா வதக்கி எடுத்தோன்னே கரைச்சி வச்சுருந்த புளியை அது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னே கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை போட்டு அது வெந்தோன்னே அதை எடுத்துட்டு அந்த மாங்காவில் அந்த நம்ம கட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்க பவுடர் போட்டோம்னா அந்த மாங்காய்க்கும் வாசனை சேருமே அப்படின்ட்டு அதையும் கொஞ்சம் போட்டிருந்தேன். மீனையும் கழுவி கட் பண்ணி வச்சுருந்தேன். இது பழைய மீன் எடுத்து வச்சுருந்தேன், 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினதை, அதை தான் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு மாங்காவை போட்டு அது வெந்தோன்னே அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டு அப்போ ஒரு ட்ரிப்பு அந்த பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பவுடரை போட்டு ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணோம்னா அந்த பவுட்ரு வாசனையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. தலையும் வாலும் தான் மீன் இருந்தது. அதனால் இதை போட்டு குழம்பு வச்சுட்டு ஷீலா மீன், சங்கரா மீன் வாங்கிட்டு வந்ததை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது சீலா மீன், ஃப்ரை பண்ணது சங்கரா மீன். நான் அவசரமாக செஞ்சதில் சங்கரா மீனும் இன்றைக்கி லைட்டாக உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இது செமி கிரேவியாக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த குழம்பு, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் செமி கிரேவியாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கு. இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மூடி வச்சுட்டு 1 ஹவர் கழித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டில் நான் மாங்காவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இந்த டைப்பில் ஒரு வாட்டி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இது நெல்லூர் மீன் குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கிடையில் நான் சாதமும் வச்சுட்டேன். அன்னைக்கு எங்களுக்கு லஞ்ச் பிளேட் இது தான். Thank you. Thanks for watching.